Hi students, this is quantum mechanics class. I'm your professor Dr. D. Silambarasan. So in the unit, in the class, exactly solvable problems. Quantum mechanics, sila problems இருக்கு அதெல்லாம் exactly solvable. Exactly solvable na என்ன meaning? அதில் சில சிஸ்டம் மட்டும் ஏன் அதெல்லாம் முடியுது அதுமே இந்த யூனிட்ல நம்ம பார்ப்போம். So, analytical solution to the Schrödinger equations by a variety of purposes. They help us to Schrödinger equation, differential equation. So, அதை வந்து நம்ம சால்வ் பண்றது மூலமா கிடைக்கிற analytical solutions ஃபைண்ட் பண்ண முடியும் to identify the future functions. ஃபங்க்ஷன்ஸ் பொட்டன்ஷியலோட ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் to construct appropriate potentials from the experimental data. ஸோ தியரியிலேருந்து எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை நம்ம கார்லேட் பண்ண முடியும். அதேமாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டால இருந்தும் தியரிட்டிக்கலாக பொட்டன்ஷியல் இப்படித்தான் இருக்கும்னு we can correlate and to get analytical insight of the system considered. So analytical information தான் நமக்கு கிடைக்கும். The problem of solving a time dependent Schrödinger equation for a given time dependent potential is difficult. இங்க தான் ப்ராப்ளம் occurs. என்னன்னா டைம் டிபெண்டன்ட் Schrödinger equation அதாவது டைம் டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல் இருக்கும்போது we cannot easily solve. However, for some simple and physically interesting potentials, the time independent Schrödinger equation is solvable exactly. And the solutions are obtainable in terms of well-known functions. அதாவது டைம் இண்டிபெண்டன்ஸ் Schrödinger equations இருக்கும்ல அதுல சில சம் பேசிக் சிஸ்டம்ஸ் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் ப்ராப்ளம், லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அப்புறம் பார்ட்டிகல் லீனியர் பொட்டன்ஷியல், இந்த மாதிரி சின்ன சின்ன சிஸ்டம்க்கு we can easily solve டைம் இண்டிபெண்டன்ஸ் Schrödinger equations. அதுலயுமே சொல்யூஷன்ஸ் எப்படி கிடைக்கும்? நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ் மூலமா தான் சொல்லுவோம். போன கிளாஸ்லயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் மூலமா நாம் அதை சொல்லுவோம். யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ஏ கிவன் சிஸ்டம் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சொல்யூஷன் ஆஃப் டைம் இண்டிபெண்டன்ஸ் Schrödinger equation. ஸோ அதுலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளவு இன்ஃபர்மேஷன் we can draw. The time independent Schrödinger equation gives stationary state solutions which are independent of time. So time independent Schrödinger solutions la stationary states நமக்கு கிடைக்குது which are independent of time. For a particle in a one dimensional potential V of x, the time independent Schrödinger equation, so energy px square by 2m plus v of x, kinetic energy, potential energy. So இதை வந்து Schrödinger equation எழுதணும்னா இந்த psi xxங்கிறது சையோட செகண்ட் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம்ல அதான். ஸோ சை எக்ஸ்எக்ஸ் பிளஸ் 2m பை ஹெச் கிராஸ் ஸ்கொயர் இ மைனஸ் வி ஆஃப் எக்ஸ் இன்டூ சை இஸ் ஈக்குவல் டு 0. ரைட் ஹேண்ட் சைடு எழுதுவோம், அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா அது டைம் இண்டிபெண்ட்ல, அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டு நம்ம 0ன்னு போட்டிருக்கோம். வேற சப்ஸ்கிரிப்ட் எக்ஸ் சொன்னால இன் சை டினோட்ஸ் தி டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒரு எக்ஸ் இருந்தா ஒன் டைம் one single derivative, ரெண்டு x இருந்தா double 2 times. The eigen values of energy eigen states can be discrete or continuous. இதுதான் நம்ம ஏற்கனவே ஆப்ரேட்டர் தியரிக்கு அப்புறம் ஒரு டாபிக்ல பார்த்துருப்போம், அதுல ஒரு டாபிக்ல பார்த்துருப்போம். அதாவது eigen values and energy eigen states can be discrete or continuous. டிஸ்கிரீட்டாகவும் இருக்கும், கண்டினியூஸாகவும் இருக்கும். அதுல அந்த டிஸ்கிரீட்னு இருக்குல்ல அதைத்தான் நம்ம பவுண்டு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாமே நார்மலைசபிள். ஸோ டிஸ்கிரீட்னா அதான் பவுண்டு ஸ்டேட்டு, அதெல்லாம் நார்மலைசபிள். கண்டினியூஸ்னா அது அன்பவுண்டு ஸ்டேட்டு, அது நான் நார்மலைசபிள்ல வரும். அவ்வளோதான் சிம்பிள். அன்பவுண்டுனா ஸ்கேட்டரிங் ஆகி போகிறது, ஸ்கேட்டரிங் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். த எனர்ஜி ஐகன் ஸ்டேட்ஸ் வித் டிஸ்கிரீட் ஐகன் வேல்யூஸ் ஆர் கால்டு பவுண்ட் ஸ்டேட்ஸ் சொன்னேன்ல. ஸோ எனர்ஜி ஐகன் ஸ்டேட்டு எது எல்லாமே டிஸ்கிரீட் ஐகன் வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே பவுண்ட் ஸ்டேட்ஸ், பிகாஸ் தே கரஸ்பாண்ட் டு தி கிளாசிக்கல் பவுண்ட் ஆர்பிட்ஸ் confined to a finite region in the space. The bound state eigenfunctions are normalizable. அதான் சொன்னேன்ல. ஸோ அதோட ஸ்டேட் எல்லாமே பவுண்ட் ஸ்டேட்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மலைசபிள். ஐகன் ஸ்டேட் இருக்குல்ல அது எல்லாமே பவுண்ட் ஸ்டேட்ஸ். ஐகன் வேல்யூஸ் கிடைக்கிறதுல பவுண்ட் ஸ்டேட்ஸ், அப்புறம் அந்த ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மலைசபிள். On the other hand, the energy eigen state with continuous eigen values are called unbound states or scattering states, and they corresponds to classical unbound orbits in which the particle approach from the resids to infinite distances.
the eigenfunctions of scattering states are non-normalizable. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ரெண்டா பிரிக்கிறோம், டிஸ்கிரீட் கண்டினியூஸ் பிரிக்கிறோம். ஸோ டிஸ்கிரீட் எல்லாமே பவுண்ட் ஸ்டேட்ஸ், அதோட ஐகன் வேல்யூஸ் எல்லாமே பவுண்ட் ஸ்டேட், அதோட ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மலைசபிள். அந்த சைடு கண்டினியூஸ் பிரிக்கிறோம்ல, அப்படியே ஆப்போசிட். இங்க பவுண்ட் ஸ்டேட்னா அங்க அன்பவுண்ட் ஸ்டேட், ஸ்கேட்டரிங் ஆகி இருக்கிறது. இங்க நார்மலைசபிள்னா அங்க ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் நார்மலைசபிள். அப்புறம் இந்த யூனிட்ல சில பவுண்டு சிஸ்டம் அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறது பாஸ்டர் பொட்டன்ஷியல், ஹார்மோனிக் ஆசிலேட்டர், பார்ட்டிகல் இன் பொட்டன்ஷியல், அப்புறம் குவாண்டம் பெண்டுலம், ரிஜிட் ரொட்டேட்டர், அதெல்லாமே நம்ம இதுல பார்ப்போம். ரைட். ஹார்மோனிக் ஆசிலேட்டர், ஏன் நம்ம ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா அதான் பேசிக் சிஸ்டம். ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு நம்ம ஸ்டடி பண்ற மாதிரி ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஒரு பேசிக் சிஸ்டம். அதனாலதான் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல எப்பயுமே டீப்பா ஸ்டடி பண்ணிட்டே இருப்போம். எல்லா இதுலயுமே ஹார்மோனிக் ஆசிலேட்டர் தான் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ கன்சிடர் த லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், a particle of mass m bounded to the origin by a restoring force F is equal to minus kx. இதை நான் போன கிளாஸ்ல சொன்னேன். ஸோ F is proportional to x-ன்னு வரும். ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்காகவும் அந்த ஒரு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் என்ன பண்ணும், அது ஒரு ஃபோர்ஸை தானாவே ப்ரொடியூஸ் பண்ணும், நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல. ஸோ அது வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அப்போஸ் பண்றதுனால நெகட்டிவ் சைன் போட்டுரும். அண்ட் எக்ஸ் இஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஈக்குலிபிரியம். தி சைன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு தி சைன் ஆஃப் எக்ஸ். தி ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் தி ஈக்குலிபிரியம் பாயிண்ட். அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். தி ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் தி ஈக்குலிபிரியம் பாயிண்ட். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம எதுவுமே எந்த ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்கும். அதான் இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட். The potential of the system V is equal to kx square by 2. அதுக்கு ஹாமில்டோனியன் எழுதணும்னா 1/2m px square plus 1/2 kx square. ஸோ அதுக்கு பதில் தான் m omega square போட்டுரும். ஸோ 1/2m px square plus 1/2 m omega square x square. ஏன்னா omega is equal to root of k by m. அது வந்து கே எழுதினோம்னா ஒமேகா எம் ஸ்கொயர்னு கிடைச்சிரும். நம்மளுக்கு ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் பண்ணோம்னா கிடைச்சிரும். இந்த கிளாசிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இஸ் எக்ஸ் டபுள் டாட் இருக்குல்ல, டி ஸ்கொயர் தான் அதான். ஸோ எக்ஸ் டபுள் டாட் டி ஸ்கொயர் எக்ஸ் அதான் சொல்லுது. பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஆர் சிங்கிள் இதில் சொன்னோம்னா 1/m px, pxங்கிறது மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். The Schrödinger equation of the quantum mechanical linear harmonic oscillator is psi xx plus 2m by h cross square e minus of kx square psi is equal to 0, where E is the energy of the particle with respect to the bottom of the potential well. Right. அடுத்து வந்து physical systems modeled by the linear harmonic oscillator. The linear harmonic oscillator is a fundamental system solved exactly in both classical and quantum mechanics. It's used in the modeling of subnuclear quarks to cosmic systems. ஸோ சப்நியூக்ளியர் ஸ்மால் சிஸ்டம், அதுல இருந்து காஸ்மிக் சிஸ்டம் வரைக்கும் we can expand. Any system with a small amplitude vibration about its equilibrium point is approximately described by linear harmonic oscillator. ஸோ ஒரு பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுது ஒரு மீன் பொசிஷனை வச்சுக்கிட்டு அப்படின்னாலே we can correlate it with linear harmonic oscillator. Vibration of diatomic molecule is approximately a linear harmonic oscillator. Electrons restricted in 3-dimensional electromagnetic traps. Trapனா பொட்டன்ஷியல் அர்த்தம், ஃபோர்ஸ்னு அர்த்தம். ட்ராப்ஸ்னா கவர்ந்து இழுக்கிறது ஒரு பொட்டன்ஷியல். எலக்ட்ரோமேக்னெட்டிக் traps are found to behave as quantized harmonic oscillators. ஸோ குவான்டைஸ்ட்னாலே டிஸ்கிரிட்னு அர்த்தம், ஒரு வேல்யூ சம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். The linear harmonic oscillator description is used in the study of probability distribution of hadronic matter. The model is found to give a simple explanation for a wide range of hadronic phenomena noticed in high energy physics experiments. ஸோ ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னா அது ஒன்றும் கிடையாது. இப்போ சென்டிலேட்டர் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஹை மேக்னெட் ஃபீல்டு அப்ளை பண்ணி அதை வந்து டியூன் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி அனுப்புறது, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட் ஃபீல்டு அப்ளை பண்ணி. ஸோ அதெல்லாமே இந்த ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் அந்த ஃபீல்ட்ஸில் வரும். அதான் அது ஃபார் எ வெரி ஜென்ரல் பொட்டன்ஷியல். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆகுதுல்ல, அதுக்கு அது ஒரு தடையை ஆக்ட் பண்ணும், பொட்டன்ஷியலை ஆக்ட் பண்ணும். அதான் அது கூட நம்ம கரலேட் பண்ணோம். ஃபார் எ வெரி ஜென்ரல் பொட்டன்ஷியல் VCFX and for small oscillations of a system about
a stable state x star is equal to a, we consider Taylor series expansion. ஏற்கனவே சொன்னோம்ல இந்த பவுண்ட் ஸ்டேட்ஸ் இதுல வர்றது எல்லாமே ஒன்று ஃபங்க்ஷன்ஸ்ல சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சீரீஸ்ல வந்துடும். ஸோ ஏதாவது சீரீஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். அதெல்லாம் அப்படி கொண்டு வர எல்லாத்தையும் தான் நம்ம எக்ஸாக்ட்லி சால்வபிள் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு உள்ள நம்ம அதெல்லாம் கொண்டு வரோம். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் விசி ஆஃப் எக்ஸ் ஆஸ் ஸோ வி ஆஃப் ஏ பிளஸ் வி ஆஃப் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் வி டபுள், அதாவது வி ஆஃப் ஏ வி பிரைம் ஆஃப் ஏ அப்புறம் வி டபுள் பிரைம் ஆஃப் ஏ அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும். பிகாஸ் வி பிரைம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் வி டபுள் பிரைம் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 0, த சிஸ்டம் பிஹேவ்ஸ் அப்ராக்சிமேட்லி அஸ் ஏ ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வித் k/2 is equal to v prime of a. An oscillating electromagnetic field is similar to linear harmonic oscillator. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஆசிலேட்டிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுல அதை தான் ஆசிலேட்டிங் சொல்றோம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்றோம்ல, அது ஆசிலேட்டிங் கரண்ட்னு சொல்லலாம். கண்டினியூஸா ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும். ஆசிலேட் ஆகுதுன்னா ஒரு மீன் பொசிஷன் இருக்கும், ஒரு எண்டு போகும், திரும்ப அந்த மீன் பொசிஷனை கிராஸ் பண்ணி இன்னொரு எண்டு போகும், திரும்ப அந்த மீன் பொசிஷனுக்கு வரும். ஸோ வேவ் ஃபார்ம் அதே மாதிரி தான். 0ல ஸ்டார்ட் ஆகி பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் போய் திரும்ப 0க்கு வந்து திரும்ப நெகட்டிவ்ல மேக்ஸிமம் போய் திரும்ப 0க்கு வரும். ஆசிலேட்டிங் ஆல்டர்னேட்டிங் எல்லாமே அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. An electromagnetic wave at a point in space can be considered as oscillating electric and magnetic fields or a collection of photons. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு ஸ்பேஸ்ல பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரான் தான். ஸோ அதை வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் சொல்லும்போது அதை நம்ம ஃபோட்டான்ஸ் சொல்லிக்கலாம். இட்ஸ் a collection of photons. Consider a standing electromagnetic wave in one-dimensional enclosure without a source. An example is a resonant cavity of a laser. திரும்ப ரிப்பீட் பண்றேன். Consider a standing electromagnetic wave in a one-dimensional enclosure without a source. ஸோ சோர்ஸே இல்லாமல் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ஒரு பவுண்டரி ரீஜனுக்குள்ள இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒன் டைமென்ஷனல் என்க்ளோசர். அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் a resonant cavity of a laser. Suppose the enclosure is kept along the x-axis, its volume is say V, the electric field is plane polarized parallel to the y-axis and its angular frequency is omega. So the strength of the electric and magnetic fields are given. இதெல்லாம் ஆல்ரெடி டெரைவ் பண்ணது, ஸோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ EY of x, t எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லுது, BZ of x, t. ஏன் இல ஒய்யும் பில இசட்டும் போட்டிருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பயுமே அதுல ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ ஒய் டைரக்ஷன் இசட் டைரக்ஷன், அதனாலதான் அப்படி நமக்கு போட்டிருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டையும் டிஃபைன் பண்ணியிருக்கு. வேற n is the normalization factor. அப்புறம் எப்சிலன் அண்ட் பீட்டா ஆர் கிவன் பை தி மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அந்த டேர்ம். அப்புறம் எனர்ஜி, த டோட்டல் எனர்ஜி obtained integrating the energy density over the enclosure is U is equal to 1/2n beta square plus 1/2n omega square epsilon square. So there are two standard approaches to determine the eigen values and eigen functions of quantum linear harmonic oscillator. One is differential and another one is algebraical. So algebraic form we can find the solution. First we take up the former. So differential equation எடுக்கிறோம். So Schrödinger equation. அடுத்து algebraic form மட்டும் பின்னாடி ஒரு abstract method னு சொல்லுவோம். இதே quantum harmonic oscillator, linear harmonic oscillator problem ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து Schrödinger equation டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம், இன்னொன்று அல்ஜிபிரிக் ஃபார்மட்லையும் சால்வ் பண்ணலாம். அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்லுவோம். அது இதுலேயே பின்னாடி வரும், நம்ம அதை என்னன்னு பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் இப்போ Schrödinger equation ஹெர்மைட் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன் கன்வெர்ட் பண்ணுறோம்? ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்ம் கொண்டு வந்து நம்ம சொல்யூஷனுக்கு அப்டைன் பண்ண போகிறோம், அதுக்காகத்தான். ஸோ So in the equation இருக்குல்ல, psi xx plus 2m by h cross square e minus half kx square psi is equal to 0. So that is a variable coefficient and a linear ordinary differential equation. We do not have a systematic method to construct exact analytical solutions of such equations. However, the Schrödinger equation can be transformed into Hermite differential equation by introducing a suitable change. So அதுக்கு வந்து ஒரு we cannot என்ன சொல்லுது, it's a variable coefficient and linear ordinary differential equation. We do not have a systematic method to construct exact analytical solutions of such equations. So we cannot construct exact and analytical solutions.
ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சூட்டபிள் ஃபார்ம் தெரிஞ்ச ஃபார்முக்கு நம்ம அதை மாற்றுறோம், என்னென்ன சில சேஞ்சஸ் பண்ணி மாற்றுறோம். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி ஈக்குவேஷனை ஹெர்மைட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மாற்றுறோம் பை இன்ட்ரடியூசிங் a suitable change of variable and parameters. Writing zeta is equal to ax and psi x equal to psi zeta d psi by dx is equal to alpha psi of zeta and psi xx is equal to alpha square psi zeta zeta, where alpha is equal to d psi by dx. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் அந்த ஈக்குவேஷன்ல போட்டோம் அப்படின்னா psi xx equal psi zeta zeta போட்டுடலாம், பிளஸ் 2me by h cross square alpha square minus mk by h cross square alpha power 4 zeta square psi is equal to 0. ஸோ ஆல்ஃபா பவர் 4னா என்னன்னு போட்டிருக்குது, லாம்டா என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ இது இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணோம் அப்படின்னா psi zeta zeta plus lambda minus zeta square psi is equal to 0 with the change of variable psi is equal to h of zeta ஹெர்மைட்னு சொல்றோம்ல, e power minus zeta square by 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம்ல இருக்கு, h zeta zeta minus 2 zeta h zeta plus lambda minus 1 h is equal to 0. ஸோ இது வந்து ஒரு ஸோ இதுக்கு வந்து ஃபார்ம் lambda is equal to 2n plus 1 அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை திரும்ப இந்த மாதிரி ரீரைட் பண்ணிக்கலாம், h zeta zeta minus 2 zeta h zeta plus 2n of h is equal to 0. It is not an exactly solvable equation, however it admits a power series solution. ஸோ இதை எக்ஸாக்ட்ல சால்வ் பண்ண முடியாது, ஒரு பவர் சீரிஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம், அதனால ஒரு சீரிஸ் போட்டு அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு ஹெர்மைட் பாலினாமியல் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து அதோட ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஐகன் வேல்யூஸ். ஸோ hn of zeta is equal to minus 1 power n. ஸோ ஹெர்மைட் பாலினாமியலோட எக்ஸ்பென்ஷன் இது. ஸோ hn of zeta இந்த ஃபார்ம்ல தான் எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹெர்மைட் பாலினாமியல்ஸ்ல என்ன கிடைக்குது, h0 வந்து 1, h1 வந்து 2 zeta, h2 வந்து 4 zeta ஸ்கொயர் மைனஸ் 2, அப்புறம் h3 இப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ரைட், அதுல இருந்து நம்ம ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும்னா psi n of zeta is equal to nn hn of zeta e power minus zeta square by 2. nn-ங்கிறது நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட்ஸ். the substitutions psi zeta is equal to alpha x gives psi n of alpha x is equal to psi n of x எழுதணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ வெபர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, அதான் இங்க வருது. thus the eigen functions of linear harmonic oscillator are Hermite polynomials times a gamma function and are called Weber functions. இந்த நார்மலைசேஷன் கண்டிஷன்ஸ், அதுக்கு ஒரு நார்மலைசேஷன் கண்டிஷன் போடுறோம், அதுல nn அப்படிங்கிறது என்னன்னு எழுதுறோம், ஆல்பா பை ரூட் பை 2n n factorial whole power of. the eigen function psi n with a particular n is called quantum state n. ஸோ ஒரு குவாண்டம் ஸ்டேட் n அப்படிங்கிறத நம்ம இங்க தான் டிஃபைன் பண்றோம். the number n is called quantum number. ரைட், இப்போ சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ அதில் பவுண்ட் ஸ்டேட் எப்படிலாம் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். ஸோ பிகாஸ் ஆஃப் லாம்டா சிக்குவல் 2n plus 1, அதுலேருந்து en சிக்குவல் டு n plus ஆஃப் h cross omega, n சிக்குவல் டு 0. இதெல்லாமே ரொம்ப லென்த்தியான டெரிவேஷன்ஸ் உங்களுக்கு அப்படி அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களும் அதை அப்படியே படிச்சுக்கோங்க. வேற ஒமேகா சிக்குவல் டு ரூட் ஆஃப் k by m இஸ் தி கிளாசிக்கல் angular frequency of the oscillator. ENs are the only stationary state energy levels of the oscillator. ENs are discrete because n is an integer and en depend on n. Hence the quantum linear harmonic oscillator has a discrete energy spectrum. Discrete energy spectrum. This is not true for the classical linear harmonic oscillator, since an arbitrary amount of energy can be imparted to the classical system. So quantum systemல தான் energy spectrum discrete-ஆ கிடைக்கும், அது வந்து classical system-க்கு applicable கிடையாது. So we note that the energy spectrum of a free particle is continuous. The state represented by the eigen function psi n are normalized and hence they are called bound states. So அந்த ஸ்டேட் எல்லாமே டிஸ்கிரீட், அப்புறம் அது எல்லாமே நார்மலைஸ்ட், அதனால we termed it as bound states. அந்த பவுண்ட் ஸ்டேட் இமேஜ் தான் போட்டிருக்கு. ஸோ n is equal to 0-ஆ இருக்கும்போது ஒரு இது வந்துருது, ஸோ -6 + 6, அப்புறம் n is equal to 1, அப்புறம் n is equal to 2, n is equal to 3, 4, 5. First few eigenfunctions of linear harmonic oscillator where k is equal to 1. The energy difference between two successive energy levels is h cross omega, a fixed value. அதனால நம்ம அதை டிஸ்கிரீட்னு சொல்றோம். டிஸ்கிரீட்னாலே ஈக்குவல் டிஃபரன்ஸ் இருக்கணும். எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, 2 successive energy levels, they are called h cross omega. அங்க n plus ஆஃப்
into h cross omega போட்டோம்ல அதான் இது. This is due to the potential energy function Vx is equal to kx square by 2. This potential expands in such a manner that as the amplitude increases with the energy, the levels remains equally spaced. So equally spaced, amplitude increase ஆக energy levels எல்லாமே equally spaced. The ground state energy obtained by substituting n is equal to 0 is, so n is equal to 0 na ground state h cross omega by 2. n plus half h cross omega போடுவோம்ல, அந்த n is equal to 0 போட்டோம்னா half h cross omega கிடைக்கும். அதான் h cross omega by 2 and is non-zero. அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். This is known as 0 point energy. அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்ல ஒரு சிஸ்டம்க்கு எவ்வளவு எனர்ஜி இருக்குதோ தட் இஸ் கால்டு 0 point energy. அந்த 0 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸ்டேட் 0வை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸ்டேட் 0ங்கிறது என்னது? கிரவுண்ட் ஸ்டேட். ரைட். ஸோ 0 பாயிண்ட் எனர்ஜினா வேற அர்த்தம் கிடையாது, அந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல அந்த சிஸ்டம்க்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதான் 0 பாயிண்ட் எனர்ஜி. கிளாசிக்கல் மினிமம் எனர்ஜி இஸ் 0. ஹியர் கம்ஸ் தி டிஃபரன்ஸ். ஸோ பட் கிளாசிக்கல் மினிமம் எனர்ஜிங்கிறது 0, ஆனா குவாண்டம்ல 0 கிடையாது. இன் கான்ட்ராஸ்ட் குவாண்டம் மெக்கானிக்கலி இட் இஸ் h cross omega by 2. This is because sin naught of x does not minimize v of x alone, but rather the sum of kinetic and potential energies. So அதான் ரீசன். sin naught of x வந்து பவுண்ட் ஸ்டேட், நாட் போடுறோம்ல கிரவுண்ட் ஸ்டேட் சொல்றது. So அது does not minimize v of x alone, but rather the sum of kinetic and potential energies. ஒரு அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் நம்ம அது மினிமைஸ் பண்ணாது, பட் சம் ஆஃப் தி கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் ரெண்டையும் சேர்த்து அது மினிமைஸ் பண்ணும். What would happen if En is equal to 0? 0 இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா En is equal to 0 வந்தா ஆஃப் 1/2m px square plus k by 2 x square கிடைக்கும். would imply x square is equal to px square is equal to 0. பொசிஷன் இருக்குல்ல, மொமெண்டம் ரெண்டோட எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ 0 ஆயிரும் ஃபார் a statistical variable x which is not always 0. so x square should be greater than 0. 0 இருக்க வாய்ப்பு இல்லை, அதான் சொல்லுது. ஸோ அந்த ஃபிகர்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டேட்ஸ் ஆஃப் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் போட்டிருக்கு. sin of minus x is equal to sin of x for even values of n, while sin of minus x is equal to minus sin of x for odd integer of n. Thus the parity associated with sin is p is equal to minus 1 power n. அவ்வளவுதான் சிம்பிள். So sin given by equation 4.30 are the eigenfunctions of the Hamiltonian operator h is given by 4.14. This equation with the eigenvalues en, h is Hermitian operator. அதான் சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? belonging to distinct eigenvalues are mutually orthogonal. இதில் நம்ம அங்க படிச்சிருக்கோம், அதே தான் வருது. Therefore the eigenfunctions of linear harmonic oscillator are orthogonal. ரைட். இதுலயே அப்புறம் இந்த ப்ராபபிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கிளாசிக்கல் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்கல் ப்ராபபிலிட்டிஸ். த சொல்யூஷன் ஆஃப் தி கிளாசிக்கல் ஈக்குவேஷன் ஏற்கனவே டெரைவ் பண்ணி எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் பை. ஸோ இந்த பிளஸ் பை அப்படிங்கிறது இனிஷியல் ஃபேஸ்ல இருந்து வரும். ஒரு சிஸ்டமோட ஃபேஸ் நம்ம ஏ சைன் ஒமேகா டின்னு எழுதுறது தான் இனிஷியல் ஈக்குவேஷன். ஏங்கிறது ஆம்ப்ளிடியூடு, ஒமேகா டேர்ம்ன்றது ஃபேஸு. அந்த பிளஸ் மைனஸ் அப்புறம் ஒன்று போடுறோம்ல, அது வந்து இனிஷியல் ஃபேஸ்ன்னு அர்த்தம். where a and phi are integration constants. The solution is periodic with the period tau இல்லைன்னா t என்றாலும் சொல்லிக்கலாம் 2 pi by omega. So the maximum amplitude of the solution is a and the turning points are plus a and minus a. The classical motion is bounded. ஏன் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுது? மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் ரீச் ஆயிடுச்சுன்னா அது அனதர் டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிடும். ஜீரோல ஸ்டார்ட் ஆகி பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஜீரோ நோக்கி போகும். அதான் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்றோம். The classical motion is bounded between x is equal to minus a and plus a. So அதுக்கு ஒரு கண்டிஷன் லிமிடேஷன் போட்டிருக்கு. ஸோ பிசிஎம் ஆஃப் எக்ஸ் எழுதுறோம் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுல இருந்து ஏ ஸ்கொயர் ஆம்பிளிட்யூட் டேர்ம் எழுதிட்டோம்னா நமக்கு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 by alpha square into n plus half கிடைக்கும். So the vertical dashed lines indicate classical turning points. அதுல தான் classical turning point ஃபிகர் 4.3 நம்ம ஏற்கனவே இந்த பவுண்ட் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம்ல, சாரி பின்னாடி வருது. இதுல வருது. அந்த டாட்டர் லைன்ஸ் எல்லாமே டர்னிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லுது.
Regions within vertical dashed lines is classically allowed region and outside region is classically forbidden. இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுது. அதான் சொல்லுது. So from figures 4.2 and 4.3 we know that the quantum mechanically there is a small probability in the classical forbidden region. It is clear from these figures that the position probability density n square associated with the stationary state eigenfunction have little resemblance to the corresponding densities of the classical oscillation. The agreement between classical and the quantum mechanical probability densities improves with increase in n. So the assignment is fairly agreement fairly good on the average for large n oscillations of n of square. So in the 4.2 image என்ன சொல்லிருக்கு, xல xன்னு இருக்கு, yல எனர்ஜி டேர்ம் போட்டிருக்கு, psi ஸ்கொயர் போட்டிருக்கு. ஸோ லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னாலே நமக்கு இந்த மாதிரி பொட்டன்ஷியல் டயக்ராம் கிளாசிக்கல்ல போடுவோம்ல, அதில் கிடைச்சிரும் டாட்டட் லைன். அப்புறம் இந்த வேவ் ஃபார்ம் போட்டிருக்குல்ல, அது வந்து பார்த்தோம்னா குவாண்டம்ல இருந்து நமக்கு வர்றது. ஸோ ரெண்டையும் கார்லேட் பண்ணியிருக்காங்க. கார்லேஷன்ல என்ன சொல்றாங்க, லார்ஜ் என்ன போகும்போது அக்ரிமெண்ட் நல்லா இருக்கு, ரெண்டுக்குரிய சேஞ்சஸும் சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து அப்புறம் செலெக்ஷன் ரூல்ஸ்னு ஒன்று சொல்றோம். இட் இஸ் பாசிபிள் டு ஃபைண்ட் தி செலெக்ஷன் ரூல்ஸ் ஃபார் தி அலௌடு டிரான்சிஷன்ஸ் ஆஃப் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ அலௌடு டிரான்சிஷன் இருக்கும்ல, அதை எல்லாமே ஒரு ரூல்குள்ள கொண்டு வரோம். செலெக்ஷன் ரூல் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் இல்ல, நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இதே மாதிரி தான் ஸ்டோக்ஸ் ஆன்டி ஸ்டோக்ஸ் அந்த லைன்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கெல்லாம் சில கண்டிஷன்ஸ் எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்க செலெக்ஷன் ரூல்னு சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. We know from classical electrodynamics any oscillatory electric or magnetic multipole emits or absorb radiation. We can show that the presence of any electric or magnetic multipole matrix element between any two states result in induced absorption or emission of the electromagnetic wave. The electric dipole transition is the predominant one. So electric dipole transition is the predominant one. So normally selection rules are worked out by considering the matrix element of electric dipole operator ER between the states involved in the transition. So R is distance, இங்கிறது எலக்ட்ரானை ரெப்ரசென்ட் பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசென்ட் பண்ணும். So selection rules for allowed transitions are obtained starting from the recurrence relation. So recurrence relation ஹெர்மைட் பாலினாமியல், அதுலயே நம்ம செலெக்ஷன் ரூல்ஸ் ஏற்கனவே எம்பியில் படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ரைட், அதில் கடைசியில் நமக்கு என்ன கிடைக்குது, therefore m minus n is equal to plus or minus 1 or delta mn is equal to plus or minus 1. So hence the electric dipole matrix element minus 2 plus infinitive psi ms star ex r இருக்குல்ல, r வந்து பொசிஷன் பர்டிகுலரா எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ex போட்டிருக்கு, sin of x dx is not equal to 0 if m minus n is equal to plus or minus 1. அவ்வளவுதான் சிம்பிள். Thus transition can occur between adjacent energy levels. Transition between energy levels involve emission or absorption of quantum energy by the oscillator. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னா ஒன்று எனர்ஜி கெயின் பண்ணிட்டு போகணும், அப்சார்ப் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது அப்படின்னா எனர்ஜி எமிட் பண்ணிட்டு வரணும். அது எல்லாமே குவான்டைஸ்டுன்னு சொல்றோம். நம்ம இதெல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூக்ளியர் பிசிக்ஸ் குவாண்டம் தியரி எவாலுவேஷனுக்கு அப்புறம் இது எல்லாமே அதில் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஹைட்ரஜன் ப்ராப்ளம்க்கு மற்ற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கு அதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்புறம் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்டோக்ஸ் லைனு, ஆன்டி ஸ்டோக்ஸ் லைனு, அதெல்லாமே வரும். Transition between energy levels involve emission or absorption of quantum of energy by the oscillator. When transition from level n to level n minus n occurs, then delta E is equal to En minus 1 minus En is equal to minus h cross omega, which is negative, and hence energy is emitted by the oscillator. For the transition level n to level n plus 1, we have delta E is equal to h cross omega, and therefore absorption of energy by the oscillator takes place. All simple. A quantum mechanical system in ground, its ground state cannot radiate energy because there is no lower energy state for it to go. So ground ஒரு quantum mechanical system ground stateல இருக்கும்போது it cannot emit energy. இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கும்போது there will be no outcome of energy, அதுதான் சொல்லுது.
அப்படி சப்போஸ் எனர்ஜி ரேடியேட் பண்ணுச்சுன்னா அது அதை விட இன்னொரு ஸ்டேட் கீழே போகணும். ஆனால் அது ஆல்ரெடி கிரவுண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ அதனால தான் அப்படி சொல்றோம். குவாண்டம் மெக்கானிக்கல் சிஸ்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் cannot radiation energy because there is no lower energy than energy state for it to go. ரைட். இது எல்லாமே ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் நம்ம டெரைவ் பண்ணது. ஸோ லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டரை டெரைவ் பண்ணு அப்படின்னா இது வரைக்கும் நீ பண்ணணும் த்ரூ ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் அப்படின்னு. த்ரூ பை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா அது வந்து அடுத்து வருது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பாக பண்ணணும். தேங்க்யூ.